மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424222022. நேசம், வாழ்வதற்கோர் அழைப்பு. கேள்வி: மணி மைண்டடா இருக்கிறதுக்கு ரெகுலர் லைஃபை எப்படி பாதிக்கும்? அதாவது பணமே பிரதானம் என்கிற மனநிலையோடு வாழ்வது உங்கள் வாழ்க்கையை எப்படி பாதிக்கும்னு கேட்டிருக்காங்க. இதற்கான பதில்: வாழ்வில் பணமே பிரதானம் என்று நினைப்பவர்கள் பணம் சார்ந்தே யோசிக்கிறார்கள், பணம் சார்ந்து இருப்பவர்களிடம் பழகுகிறார்கள், அதை நோக்கியே அவர்களது வாழ்க்கை முறை அமைகிறது. பணத்தை சேமிக்க முயற்சிக்கிறார்கள், சம்பாதித்த பின் அதை யாரிடமும் கொடுத்து விட முடியாது, கொடுக்கூடாது என்று நினைக்கிறார்கள். இப்படி பணம் சார்ந்தே அவர்களது பயணம் அமைகிறது. செல்வத்தை உருவாக்குவது சிரமம். அதுவும் தற்கால போட்டி நிறைந்த சமுதாயத்தில் எந்த தொழிலும் மற்றவர்களை புண்படுத்தாமல் நாம் செய்து செல்வத்தை ஈட்டுவது நல்லது. அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் போட்டி மனப்பான்மை அதிகமாகும் போது மற்றவர்களை புண்படுத்தி துன்புறுத்தி நாம் சம்பாதிப்பது ஒரு வகையில் நம் வாழ்க்கையை ஏதோ ஒரு வகையில் பாதிக்கும். நீங்கள் ஏற்கனவே இருக்கும் செல்வத்தை கொடுக்காமல் வைத்திருப்பது உங்கள் குடும்பத்தினரையும் உங்கள் சுற்றத்தினரையும் உங்கள் மேல் கோபம் கொள்ளவும் செய்யும். அதனால் பணம் மட்டுமே பிரதானம் என்று வாழும் வாழ்க்கை மிக கடினமான வாழ்க்கையாகவே அமையும். தற்காலிகமாக உங்களுக்கு பணம் கொடுக்கும் வசதிகள் அனைத்தும் சுகம் கொடுத்தாலும் நீண்ட காலத்தில் அது உங்களை பாதிக்கும். ஏனெனில் பணம் ஒரு அளவுக்கு உட்பட்ட ஒரு பொருள். ஓரிடத்தில் பணத்தை எடுக்கும்போது அது வேறு இடத்தில் குறைகிறது. அன்போ கருணையோ அதுபோன்று கிடையாது. அதனால் உங்கள் வாழ்வில் அன்பு பிரதானமாக இருக்கட்டும், பணம் இரண்டாம் பட்சமாக இருக்கட்டும்.